ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் ஏசப்பா. எத்தனையோ பேருக்கு கிடைக்கக்கூடாத ஸ்லாக்கிய பாக்கியத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. கடந்த நாட்கள் முழுவதுமாக நீர் கண்ணின் மணி போல பாதுகாத்தீர் ஏசப்பா. இந்த மாதம் முழுவதுமாக நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்துங்க. எந்த ஒரு சேதமும் வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. டிவியில் பேசுகிற என்னை மறைத்து நீங்க பேசுங்கப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். ஜேடிகே டிவி அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உள்ளத்தில் அவர் பால் பீரன்புள்ளோரெல்லாம் எண்ணத்தின் தெளிவை பெறுவி சொல்வதில் குருவீர் வாழ்வதில் சகிப்பீர் இயேசு தேடும் நபரிவரே. பரமன் பேரிலே பற்றி கொண்டோரெல்லாம் எழுதில் புரிவார் அவரின் பாரத்தை. உலகின் பேரிலே இயேசுவின் அக்கறை தமதாக்கியவர் வழுவார் உம்மையறியவர் இயேசுவை அறிவர் உள்ளத்தில் தருவி சொல்வதில் குருவீர் வாழ்வதில் சதிப்பீர் இயேசு தேடும் நபர் இவரே. தேசங்கள் தீவுகள் பல பிராந்தியங்கள் பாவத்தால் நிறைந்து சாபமாகிறது. தீரப்பின் வாசலில் நிற்கத்தக்கதாக தேவன் தேடும் நபர் நம்மிலே யாரோ உம்மையறியவர் இயேசுவை அறிவர் எண்ணத்தில் தெளிவை பெறுவி சொல்வதில் குருவீர் வாழ்வதில் சகிப்பீர் இயேசு தேடும் நபர் இவரே. செல்வம் சீர் சிறப்பு நற்குடி பிறப்பு செல்வாக்கு அந்தஸ்து படடோ பாவஸ்து யாவையும் பேரினும் சாகையில் என் செய்வீர் உலகின் சம்பத்து குப்பையன்றி செல்வீர் உம்மையடியவர் இயேசுவை அறிவார் தம்மையே அவர் காயளிப்பார். உள்ளத்தில் அவர் பால் பேரன்புள்ளோரெல்லாம் எண்ணத்தின் தெளிவை பெறுவி சொல்வதில் குருவீர் வாழ்வதில் சகிப்பீர் இயேசு தேடும் நபர் இவரே. நாம் இன்று பார்க்க போகிற செய்தி, உன்னை கைவிடுவது இல்லை. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சோர்ந்து போகாதே. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யாக்கோபு என்கிற ஒரு மனிதன் வாக்கு கொடுத்து, நான் உனக்கு வாக்கு கொடுத்தேன், நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். அன்றைக்கு யாக்கோபை பார்த்து சொன்னேன், அதே கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு நம்மையும் பார்த்து, நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன், அதை நான் செய்வேன், அதை செய்து முடிக்கும் வரை உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். நமக்கு ஒரு தேவன் உண்டு. அவர் சொன்னதை செய்கிற தேவன், சொல் தவறாத தேவன், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரோ. எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது.
மனம் மாறுவதற்கு நான் மனிதன் அல்ல. நான் சொன்னதை நிறைவேற்றி தருவேன். நான் சொல்லிவிட்டு அதை செய்யாமல் இருப்பேனோ என்று தேவன் மிக திட்டமாக சொல்லுகிறார். மனிதர்கள் வாக்கு கொடுப்பார்கள், ஆனால் மறந்து விடுவார்கள், மனம் மாறி விடுவார்கள். சிலருக்கு அதை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கூட செய்ய முடியாத சூழ்நிலை வந்துவிடும், அவ்வளவுதான். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் வாக்கு மாறாதவர், சொல் தவறாதவர். நமக்கு அவர் சொன்னபடியே செய்வார். தேவன் வாக்கு கொடுக்கும் பொழுது, நீ இழந்து போனதே எல்லாம் உனக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொன்னார். கட்டாயம் நமக்கு அவர் திரும்ப தருவார். நாம் இழந்து போன வேலை, இழந்து போன தொழில், இழந்து போன வருமானம், இழந்து போன படிப்பு, இழந்து போன சொத்துக்கள், இழந்து போன ஊழியம், இழந்து போன காரியம் எதுவாக இருந்தாலும் சரி, அவைகளை எல்லாம் கர்த்தராகிய தேவன் நமக்கு திரும்ப அளிப்பார். அவர் சொன்னதுதான், தான் சொன்னபடியே அவர் நமக்கு திரும்ப அளித்து நம்மை மகிழ பண்ணுவார். ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் எப்படி பெற்றுக்கொள்ளுவது? ஜெபம் பண்ணித்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபிக்காமல் சும்மா இருந்தால் கிடைக்காது. தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணி இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளணும். யாக்கோபு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் ஜெபம் பண்ணி கர்த்தராகிய தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டதும் அந்த சூழ்நிலை அவருக்கு நன்மையாக மாறிய சம்பவம் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த யாக்கோபை போல நாமும் ஜெபித்தால் கர்த்தர் வாக்கு கொடுத்தபடியே நமக்கு செய்வார். நாம் ஜெபிக்கத்தான் அந்த வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதம் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். மத்தேயு 7:8 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், ஜெபிக்காதவர்கள் எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே நாம் தேவனுடைய சமூகத்திற்கு போய் அமர்ந்து வேத வசனங்களை வாசித்து தியானித்து நாம் ஜெபிக்கும் பொழுது, யாக்கோபு ஜெபம் பண்ணும் பொழுது, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, நான் உமக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ண முடியாத கடற்கரை மணலைப் போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே, அதை நிறைவேற்றும் என்று தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபித்தார். யாக்கோபை போல நாமும் வாக்கு தத்தத்தை சொல்லி விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். இயேசுவே, எனக்கு இப்படியாக நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர், அந்த வாக்கு தத்தம் எனக்குத்தான் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீர் சொன்னபடி செய்கிற தேவன் அல்லவா, அதை எனக்கு நிறைவேற்றி தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது ஜெபத்தை கேட்கிற தேவன் நமக்கு அற்புதங்களை செய்வார். அநேக முறை நாம் செய்கிற தவறு என்னவென்றால், ஒரு நாள் ஜெபிப்போம், அடுத்த நாள் அதை மறந்து விடுவோம். சில சமயங்களில் நாம் ஏற்கனவே ஜெபித்தோம், அதற்கு பதில் கிடைத்ததா இல்லையா என்கிற ஒரு யோசனை கூட இல்லாமல் இருந்து விடுகிறோம். ஏதோ ஒரு அவசரத்தில் ஜெபித்துவிட்டு பிறகு அதை அப்படியே மறந்து போய் விடுகிறோம். நாமும் நம் தேவைகளை எழுதி வைத்து தொடர்ந்து அதுக்காக ஜெபிக்க நம் விசுவாசம் பலன் அடையும். மட்டுமல்ல, பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நாம் ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் நமக்கு உண்டாகும். நாம் தினம்தோறும் ஜெபிக்கும் பொழுது தேவன் நம் ஜெபத்தில் கவனம் வைத்து, என் பிள்ளை விடாமல் என்னிடத்தில் கேட்கிறாள், நான் அற்புதம் செய்ய வேண்டும் என்று கட்டாயம் அதற்கு அந்த அற்புதத்தை அவர் செய்து விடுவார். ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம் கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தத்தை சொல்லி விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது தேவன் அற்புதங்களை செய்து நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மை தாழ்த்தி நம்மை ஜெபிக்கும் பொழுது பக்தனாகிய யாக்கோபு, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது
2 பரிமாணங்களையும் உடையவன் ஆனேன். ஆதியாகமம் 32:10 என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி ஜெபித்தார். நாமும் கூட தேவ சமூகத்தில் போகும் பொழுது நமக்கு எதை குறித்தாவது பெருமை இருக்குமானால் அதை எல்லாம் விட்டுவிட்டு நம்முடைய படிப்பு என்ன, நம்முடைய வேலை என்ன, நம்முடைய அந்தஸ்து, பெருமையான எண்ணங்கள் எல்லாம் விட்டுவிட்டு தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கும் பொழுது அவர் நமக்கு கிருபையாக அளிப்பார். நம்முடைய ஜெபம் கேட்கப்படாமல் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. காரணம் அவர்களுக்குள் காணப்படுகிற பெருமைதான். அந்த பெருமை என்பது நம்மை அறியாமையே நமக்குள் வந்துவிடும். பெருமை நமக்குள் எப்படி வருகிறது என்று கண்டுபிடிப்பது மிகவும் கஷ்டம். காரணம் என்னவென்றால் அதற்கு பின்பாக இருப்பது சத்துரு. ஏனென்றால் பிரதானமான தேவ தூதனாக இருந்த அவன் தன்னுடைய இருதயத்திற்குள் பெருமை கொண்டு தேவனுக்கு மேலான தன்னை உயர்த்த நினைத்த போதுதான் அவனை பரலோகத்தில் இருந்து தேவன் தள்ளி போட்டார். பெருமையின் நிமித்தமாக தான் அவன் பிசாசாக மாறி போனான். அதே காரியத்தை தான் அவன் இப்பொழுதும் செய்து கொண்டு இருக்கிறான். மனிதனுக்குள் பெருமையை விதைத்து விடுவான். தேவ மனிதருக்குள் கூட பெருமையை கொண்டு வந்து விடுவான். தேவ ஊழியர்களுக்கு கூட கவனமாக இருக்கவில்லை என்றால் அவர்களுக்குள்ளும் அவன் பெருமையை சிந்தையை கொண்டு வந்து விடுவான். தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த காரியத்தில் மிகவும் கவனமாக இல்லாவிட்டால் நம்மையும் கவிழ்த்து விடுவான். பெருமையுள்ள இருதயத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்திற்கு தேவன் ஒருபோதும் பதில் கொடுப்பதில்லை. அதனால்தான் அநேக ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகிறோம். தேவனுக்கு முன்பாக எப்பொழுதுமே நம்மை தாழ்த்தி பழகி கொள்ளும் வேண்டும். நாம் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிடும்போது மிகுந்த பயத்தோடு நம்மை தாழ்த்த வேண்டும். சர்வ வல்லமை பொருந்திய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிற ஜெபத்தை முதலில் தியானிக்க வேண்டும். பாருங்கள், அவர் கெத்செமனே தோட்டத்தில் முழங்கால் படியிட்டு முகங்குப்புற உளுந்து ஜெபம் பண்ணினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜெபத்திற்கு தேவனிடத்திலிருந்து பதில் வந்தால் கூட என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் என்று அவருடைய பெருமையாக பேசி விடக்கூடாது. எல்லாமே அவருடைய சுத்த கிருபை, வேறு ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய நாதி தீர்மானத்தின்படியே நமது தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி ஜெபித்தால் உடனே அற்புதம் செய்து விடுவார். காரணம், தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. யாக்கோபு 4:6 கர்த்தராகிய தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு ஜெபத்தை கேட்கவே மாட்டார். மற்றவர்களை விட நான் பெரியவன், நான் பெரிய பெரிய காரியங்களை செய்கிறேன் என்கிற பெருமை நமக்கு வேண்டவே வேண்டாம். தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அவருடைய வாக்கு தத்தத்தை சொல்லி கருத்தாக நாம் ஜெபிக்கும் பொழுது அவர் அற்புதம் செய்து விடுவார். நாம் கர்த்தரிடத்தில் மனம் திறந்து ஜெபிக்கும் பொழுது பக்தனாகிய யாக்கோபு, என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்து இருக்கிறேன். ஆதியாகமம் 32:11 இருக்கிறபடி சொல்லி ஜெபித்தார். யாக்கோபு தன் உடன் பிறந்த சகோதரனாகிய ஏசா கோபத்தோடு தன்னை எதிர்த்து வருவதை அறிந்து பயந்தார். யாக்கோபு தேவனை தரிசித்தவர், அவர் இடத்தில் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை பெற்றவர், சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனோடு உடன்படிக்கை பண்ணியவர்தான். என்றாலும் என்னை யாரும் அசைக்க முடியாது என்று பெருமையாக அவர் நினைக்கவில்லை. தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி தம்முடைய உள்ளத்தில் இருக்கிற பயத்தை மனம் திறந்து சொல்லி ஜெபித்தார். நாமும் நம் உள்ளத்தில் உள்ளதை தேவனிடத்தில் மனம் திறந்து சொல்லி ஜெபிக்கும் பொழுது அதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்.
நம் மனதில் என்ன நினைக்கிறோமோ அதை எல்லாம் தேவனிடத்தில் மனம் திறந்து சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். எப்பொழுதுமே நாம் விசுவாச வார்த்தைகளையே பேச வேண்டும். ஜெபத்திற்காக கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்திற்கு போகும் போதெல்லாம் மனம் திறந்து பேச வேண்டும். கர்த்தாவே, நான் எல்லாவற்றையும் இழந்துவிட்டேன். அவமானத்திற்கு மத்தியில் இருக்கிறேன். என் மனதிற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. நிம்மதியாக தூங்க முடியவில்லை. பல காரியங்களை நினைத்து மன அழுத்தத்திற்கு உள்ளாகி இருக்கிறேன். எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் மனம் திறந்து பேசும் பொழுது அப்படியே பேசுவது அவிவிசுவாசம் கிடையாது. நம்முடைய தகப்பனோடு உரிமையோடு மனம் திறந்து பேசுவது எவ்வளவு பெரிய பாக்கியம். நாம் இழந்து போனதை எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்ன தேவன் ஒருவர் இருக்கிறார். ஈசாக்கின் மகனாகிய யாக்கோபு என்ற ஒரு வாலிபனுக்கு வீட்டில் பயங்கரமான நெருக்கம். அவருக்கு வீட்டில் இருக்க முடியாத இக்கட்டான நிலைமை, அவருடைய உயிருக்கே ஆபத்து என்கிற நெருக்கமான ஒரு சூழ்நிலை இருந்த நிலையில் யாக்கோபினுடைய தாயார் வெகு தூரத்தில் இருக்கிற தன்னுடைய உறவினருடைய வீட்டிற்கு அவரை அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் எப்படி இருப்பார்களோ, நம்மை ஏற்றுக்கொள்ளுவார்களோ மாட்டார்களோ, அவர்கள் என்னிடத்தில் அன்பு காண்பிப்பார்களோ மாட்டார்களோ, என்னுடைய எதிர்காலம் என்னவாகுமோ என்று பலவிதமான கேள்விகளை தங்கள் உள்ளத்தில் சுமந்து கொண்டு தன்னந்தனியாக நடந்து போனார். ஒரு வனாந்தர பாதை வழியாக போய்கொண்டு இருந்த பொழுது இருட்டானபடியினால் இன்று இரவு இங்கே படுத்து நித்திரை செய்து இளைப்பாறிவிட்டு நாளைக்கு எழுந்து போகலாம் என்று எண்ணி அங்கே இருந்து ஒரு கல்லின் மேல் தன் தலையை வைத்து யாக்கோபு படுத்திருந்தார். அன்று இரவு கர்த்தராகிய தேவன் யாக்கோபுக்கு சொப்பனத்தின் மூலமாக வானத்திற்கும் பூமிக்கும் நடுவாக ஏணி வைக்கப்பட்டதையும் தேவதூதர்கள் அதில் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் காண்பித்தார். அது மட்டுமல்ல, அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்ப வரப்பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவது இல்லை என்பதாக வாக்கு கொடுத்தார். நாம் தன் எதிர்காலத்தை குறித்து ஒரு பெரிய கேள்விக்குறியோடு கலங்கி போய் இருந்த வாலிபனாக இருந்த அந்த யாக்கோபினுடைய உள்ளத்தில் கர்த்தர் பேசிய வார்த்தைகள் பெரிய தைரியத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுத்தது. தேவன், நீ நடக்கிற பாதை எதுவாகவும் இருக்கட்டும், கொள்ளை நோயாக இருக்கட்டும், பஞ்சங்களாக இருக்கட்டும், வேறு பாதிப்புகளாக இருக்கட்டும், நான் உன்னோடே கூட இருக்கிறேன். நான் உன்னோடு கூட இருக்கிறதினால் உன்னை கைவிடுவது இல்லை, உன்னை வெட்கப்பட்டு போக விடுவது இல்லை. நீ அழிந்து போகும்படியாக உன்னை விட்டு விலக மாட்டேன். நீ பாதிப்பு அடைய உன்னை விட மாட்டேன். நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். ஆகவே நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். முதலாவது, நாம் பயப்படாமல் இருக்க வேண்டும். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஏசாயா 41 இதுதான் கர்த்தருடைய வாக்குத்தத்தம். நீ பயப்படாதே என்று அநேக இடங்களில் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லி இருப்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கலாம். என்றால், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனாகிய நான் சர்வத்தையும் கட்டுப்படுத்தி ஆள்கிற அதிகாரமுள்ள தேவனாகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆகவே நீ பயப்படாதே என்று சொன்னார். முதலாவது, நம் உள்ளத்தில் கர்த்தருக்கு இடம் கொடுக்க வேண்டும். நான் உனக்கு விடுதலையை கொடுத்து உன்னோடு கூட நான் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் அவருக்கு நம் உள்ளத்தில் இடம் கொடுக்க வேண்டும். அப்பொழுது நம் பாவங்கள் தானாகவே நம்மை விட்டு விலகி போகும். நமக்குள் இருக்கிற பயம் தானாக விலகி போய்விடும். தேவன், நீ போகிற இடமெல்லாம் உன்னை நான் காத்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார்.
நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட வருவேன். நீ தொழில் செய்கிற இடத்திற்கு நான் உன்னோடு கூட வருகிறேன். நீ வேலை செய்கிற ஸ்தலத்தில் நான் உன்னோடு கூட இருப்பேன். நாளைக்கு பள்ளிக்கூடத்திற்கு அல்லது கல்லூரிக்கு சென்று படிக்க போக வேண்டியது இருப்பதை நினைத்து பயப்படாதே, நான் உன்னோடு கூட வருவேன். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். நான் உன்னோடு கூட இருந்து உன்னை காத்து கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை பாதுகாக்கிற தேவன். யாக்கோபே ஆதியாகமம் 28:15 யாக்கோபே, நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன். இப்பொழுது நீ உன் சொந்த தேசத்தை விட்டு அந்நிய தேசத்திற்கு போகிறாய். என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று எண்ணி கலங்குகிறாய். என் தாய் தகப்பன் இருக்கிற செழிப்பான ஒரு இடத்தை விட்டு எங்கேயோ போகிறேன் என்று நினைத்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் இந்த ஆசீர்வாதத்திற்குள் உன்னை நான் திருப்பி கொண்டு வருவேன் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீ இழந்து போனதை நான் உனக்கு திரும்ப தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் இழந்து போன எல்லாவற்றையும் நமக்கு திரும்ப தருகிற ஒரே தேவனானவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்து போய் இருக்கலாம், அல்லது நம்முடைய சரீர சுகத்தை நாம் இழந்து போய் இருக்கலாம். ஏதோ ஒரு நன்மை தடைபட்டு அதை நாம் இழந்து போன நிலையில் இருக்கலாம். தேவன் இன்றைக்கு நம்மை பார்த்து எல்லாவற்றையும் நான் திரும்ப தருவேன், அதுவும் 2 மடங்காக திரும்ப உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். யோபு இழந்து போன யாவற்றையும் கர்த்தராகிய தேவன் 2 மடங்கு அவருக்கு திரும்ப கொடுத்தார். அப்படியே நான் திரும்ப தருவேன் என்று கர்த்தர் நம்மை சுற்றி நடக்கிற எல்லா காரியத்திலையும் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை பாதுகாத்து நடத்துவார். விசுவாசிப்போம். இனி தொழில் வியாபாரம் எல்லாம் முடிந்து போய் விட்டது என்று எண்ணி கவலைப்பட்டு கொண்டு இருக்காமல், காரணம் தேவன் நாம் இழந்து போன எல்லாம் நமக்கு திரும்ப தருவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் பயப்படாமல் நாம் இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு திரும்ப தருவார். நாம் எதையும் இழந்து போக மாட்டோம். நம்முடைய தொழிலை, வேலையை, நமக்குரிய எந்த காரியத்தையும் கர்த்தராகிய தேவன் நம்மை இழந்து போக விட மாட்டார். மனிதர்கள் இல்லை என்ற சூழ்நிலையை சொல்லி நம்மை கைவிடலாம். நாம் அவர்களை கட்டாயப்படுத்தவும் முடியாது. ஆனால் தேவன் நம்மை கைவிடாதவர். வாக்கு கொடுத்திருக்கிறார். அதை அவர் நிறைவேற்றி தருவார். தேவன் சொன்னதை நிறைவேற்றும் வரைக்கும் அவர் கை விடுவது இல்லை. ஏனென்றால் கர்த்தராகிய தேவன் சொன்னதை செய்கிறவர். அவர் வாக்கு கொடுத்தால் அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மை கைவிட மாட்டார். ஆகவே ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு திரும்ப தருவார். அதற்காக கர்த்தராகிய தேவன், நான் உன் கூடவே இருக்கிறேன், உன்னை நான் பாதுகாப்பேன், நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். நாம் இதை விசுவாசிப்போம். விசுவாசத்தோடு நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப தருவார். கர்த்தர் நம் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமேன்.